ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பூஜையை நீங்கள் செய்து வந்தாலும் மிக மிக அருமையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமை மேலவும் எவ்வளவு பணம் பொருள் சேர்க்கை எவ்வளவு இருந்தாலும் ஒரு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை இல்லை அப்படின்னா எதற்குமே அது பலன் தராமல் போய்விடும். குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னா சிவன், பார்வதி, விநாயகர், முருகக்கடவுள் இவங்க 4 பேரும் குடும்பம். அவங்க ஒரு ஃபேமிலி, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்களுடைய திருவுருவ படம் உங்க வீட்டுல கண்டிப்பாக இருக்கணும். ஒரு குடும்பத்தோடு நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் குடும்பத்தோடு சேர்ந்த தெய்வீக படங்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கிற படத்தை வச்சு அவங்கள வழிபடணும். தெய்வீக படத்திற்கு மாலைகள் போட்டு அல்லது பூ சூட்டி வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி சாதம் வடிச்சு அந்த சாதம் அதுல வச்சு அதுல நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அதுல வச்சு அதுல பழம் வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை உரிச்சு போட்டு அதுல கொஞ்சமாக தயிர் கலந்து ஒரே ஒரு 6-5 டிராப் நெய் அதுல விடணும். அதுல விட்டுட்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கிடைக்க ஆரம்பிக்கும்.